நம்ம எல்லாருக்குமே ஹனி பீஸ் காலனியா வாழும் அப்படிங்கிறது தெரியும். பட் இதுல ஹையரார்கி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த ஹெட் ஆஃப் த காலனி யாரு அப்படின்னா ஒரு குயின் பீ. அதுக்கப்புறம் மேல் பீஸ் இருக்கும், அதை வந்து ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒர்க்கர் பீஸ் இருக்கும். ஸோ எப்படி மேம் இந்த நெக்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குரூப் வெளியே போயிட்டு சர்வைலன்ஸ் பண்ணிட்டு வரும். லைக் நம்மள ட்ரோன்ஸ் அனுப்பி பார்க்குற மாதிரி இது என்ன பண்ணணும்னா போய் சர்வைலன்ஸ் பண்ணிட்டு வரும். ஸோ எங்கெல்லாம் வந்து ஃபிளாஸ் இருக்கு, என்ன டிரெக்ஷன்ல போகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு டான்ஸ் ஆடி அதோட குரூப்புக்கு சொல்லுமாமா. அந்த டான்ஸோட பேர் என்னன்னா வேகிள் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒர்க்கர் பீஸ் அந்தந்த டைரக்ஷன்ல போயிட்டு நெக்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஹெக்ஸகனல் ஷேப்டு செல்லுல ஸ்டோர் பண்ணும். ஏன் ஹெக்ஸகனல் ஷேப்டு செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் வே ஆஃப் ஸ்டோரேஜ் ஆமா. எந்த ஸ்பேஸுமே வேஸ்ட் பண்ணாம மேக்ஸிமம் ஸ்பேஸை யூஸ் பண்ணி நெக்டாரை சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த நெக்டாரை ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு ஹனியா கொடுக்குது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஹனி பீஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க.